வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாசத்துல நடைபெறவிருக்கிறது. பீகார் மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பீகார்ல தற்பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. 3 முனை போட்டி களத்துல இருக்குது. என்டிஏ அலையன்ஸ்ல பிஜேபி, ஜேடியு, லோக் ஜனசக்தி பார்ட்டி, குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல இண்டி அலையன்ஸ், மகாகட்பந்தன் அப்படின்ற பெயர்ல காங்கிரஸ், ஆர்ஜேடி, கம்யூனிஸ்டுகள், இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் அடங்கிய கூட்டணி இருக்குது. ஜன்ஸ்வராஜ் என்ற பெயர்ல தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் தனி அணியா களம் காண்றாரு. மொத்தமா 243 தொகுதிகள் இருக்குது. வெற்றி பெறதுக்கு 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவர்களினுடைய டீம் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ரீசெண்டான கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டைரக்டா நம்ம நம்பர்ஸ்குள்ள போயிடலாம். இவர்களினுடைய சாம்பிள் சைஸ் அப்படின்றது 28,720 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. 243 தொகுதியிலையும் கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறாங்க. மொத்தமா இருக்கக்கூடிய 243 தொகுதியில என்டிஏ 121 இருந்து 128 தொகுதிகள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகாகட்பந்தன் 108 இருந்து 115 இடங்களையும், ஜன்ஸ்வராஜ் 3 இருந்து 5 இடங்களையும், மற்றவர்கள் 1 இருந்து 5 இடங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாவியா சாட்சி இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ மினிமம் சீட் பிடித்தார்கள்னா தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்சிமம் சீட் 128 இடங்களை பிடித்தார்கள் அப்படின்னா என்டிஏவினுடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மகாகட்பந்தன் 115 இடங்கள் மேக்சிமம் பிடித்தார்கள்னா 115 இடங்கள் வரைக்கும் பிடிப்பாங்க. அப்படி அவர்கள் பிடித்தாலுமே தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மகாகட்பந்தன் வெர்சஸ் என்டிஏ போட்டி மிக கடுமையா இருக்குது. என்டிஏ ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க. என்டிஏ மேக்சிமம் சீட் பிடித்தார்கள்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் சீட் பிடித்தார்கள்னா தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவியா சாட்சி அவர்கள் லேட்டஸ்டான பீகார் கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.